தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. பாண்டியன் ஸ்டோர் தொடரில் பாண்டியனோட பிறந்த நாள் அவங்க மருமகள்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு செய்கிறாங்க. வேண்டாடுனவருக்கும் பாண்டியன் பிறகு மருமகளின் பாசத்திற்கு இணங்க ஏற்றுக்கிடுறாரு. கேக்கெலாம் வெட்டி கொண்டாடுறாரு. நான் இப்போ தான் பிறந்ததுலேருந்து முதலாக கேக்கு வெடி பிறந்தநாள் கொண்டாடுறேன். இதுக்கு முன்னாடிலாம் மற்றவங்க கொண்டாடுறத நான் பார்த்துருக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பிறகு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பாயசம்லாம் கொடுக்குறாங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அங்கே இருக்கிற ராஜியோட சித்தப்பா சக்தி அவங்க பையனும் உட்காந்துருக்குறாங்க. வேறு இடத்துக்கு போகலாம் நூந்து அப்படின்றாங்க. பிறகு அது அவங்களுக்காக நம்ம இங்கேயும் பிரபுத்தவரை இங்கேயே உட்காந்துருப்போன்றாங்க. அதேமாரி அவங்க பையனை வேறு இடத்துக்கு போகலன்றாரு. இப்போ அவங்க ஏஞ்சி போனால் அவங்களுக்காக ஏஞ்சி போகாமல் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு எதிராக பாண்டியன் பெருமையாக பேசுகிறாரு. என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க. இப்போ என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. சொன்னவங்க வீட்டில் தான் ஒன்றுமே நடக்கலைன்ற மாதிரி சக்தியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு. சக்தி அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, நானும் எங்கெங்கே பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் நெருங்கி வருது, கடைசியில் அந்த ஓடுகாலியால் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சக்தி ஆதங்கமாக அவங்க பையன்கிட்ட குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. பிறகு கோயிலேருந்து எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கிற பாண்டியனோட பையன் சிரிச்சுக்கின்னே பேசிக்கின்னே போகிறா. நம்ம ஏன் கையில் வெண்ணையை வச்சுட்டு ஊரெல்லாம் அலையணும், அது உங்கள் அத்தை பொண்ணு போகிறாள், அவளையே கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்ணா அப்படின்னு உங்கள் குமார்கிட்ட சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்றாரு. அவள் கூட வாடுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். நம்ம எவ்வளோ படுத்திருக்கிறாங்க, அவங்க தங்கச்சியெல்லாம் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அவங்க வீட்டு பையன். அவளை கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சு சித்திரவதை செய்யத்தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, நல்ல நாளாக பார்த்து நம்ம மயிலோடைய கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும், சரவணன் மயில் கல்யாணத்தை. அதனால் ஆதார் கார்டு வேணும். மயில் நீ போய் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாமான்றாரு. உள்ளே போயிட்டு பிறங்கையோட திரும்பி வரா. எங்கம்மா ஆதார் கார்டுன்னு கேட்குறாங்க. இல்லை மாமா அது வீட்டில் இருக்குது அப்படின்றா. செச்சு விடமாட்டாங்க பழகுது. ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கொடுத்தா நம்மளுக்கு மாமாவுக்குள்ள வயசு வித்தியாசம் தெரிஞ்சிடமே, மாமாவோட நமக்கு வயசு அதிகம்னு சொல்லி மயில் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லு, எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை மாமா வாங்கிக்கலான்ற மாதிரி அவங்க மலுப்பலாகவே பேசுகிறாங்க, தெளிவாகவே பேச மாட்டுறாங்க. மயிலை பார்த்த உடனே மீனாவுக்கும் ராஜுக்கும் ஒரு சந்தேகம் வருது, ஏன் இதுக்கெல்லாம் பதட்டமாக வராங்க அப்படின்னு. இனிவரும் தொடரில் தொடர்ந்து பாருங்கள்.